பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் அதை நம்ம பண்ணி தாங்க ஆகணும். அதனால் எடுத்த உடனே டைட்டிலை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் என்ன தான் இந்த சகோதரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் போவோமே அப்படின்னு சொல்லி அது 2 நிமிஷம் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். நீங்கள் நானா இப்படி இருக்கேன், இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். வாய்ப்பே இல்லை சிஸ்டர், நான் எவ்வளோ மெசேஜ் கேட்டிருக்கேன், எவ்வளோ பிரசங்கம் நான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு அட்வைஸ் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னையே மாற்றிடுவீங்களா? முடியவே முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனப்படியாய் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம பாவங்களை அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை அவர் நேசிக்கும்போது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். இதை நீங்கள் உண்மையாக உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த சந்தோஷத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியும். ஆமாம் தானேங்க? அப்போது இது வரைக்கும் 10 பாவம் இருக்குது, அதில் மேஜராக எது இருக்கோ அதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம மீதி பாவத்தில் ஆண்டவர் என்ன பார்த்துருக்காவ போகிறாரு, நம்ம 4 ரூமுக்குள்ளே தானே பண்ணுறோம், பார்த்துக்கலாம், நம்ம மொபைல் தானே, நம்ம மொபைல் யாருமே இல்லை, நம்ம ரூமில் தனியாக தானே இருக்கோம், யார் நம்மளை நோட் பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட அப்படிப்பட்ட வாலிபரோடு கூட இன்றைக்கு உங்களோட உறவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அந்த ஒரு நபராக இருந்தீங்கன்னா, தேவையில்லாத பாவத்தில் நீங்கள் சிக்கி கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் இதை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர், ஆனால் நைட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என் கண்ட்ரோலை இழந்து நான் தவறான காரியங்கள் மொபைலில் பார்க்குறேன், இல்லை தேவையில்லாத ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ரம்மி கேம், இது மாதிரி தேவையில்லாத ஆப்பில் என்னோடய டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன்னா அதுவும் பாவம் தாங்க. என்ன சிஸ்டர் எது எடுத்தாலும் பாவன்றீங்க, அப்போ நாங்கள் வாழவே முடியாது அப்படின்றீங்களா? இல்லைங்க, நன்மை தீமை இருக்கும்போது நம்ம நன்மையான காரியங்களை நன்மையானவைகளை தேடி நம்ம செல்லும்போது அந்த வாழ்க்கையே ஒரு புதிதாக இருக்குங்க. அது நீங்கள் டேஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் நீங்களே பாவம் செய்யணும்னு நினச்சா கூட உங்களால் செய்யவே முடியாதுங்க. நான் வேணால் அதை சேலஞ்ச் பண்ணுறேன் சிஸ்டர், நீங்கள் சும்மா பேசிட்டு போகலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஆனால் அந்த ப்ரேயர் பண்ணும்போது 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு முழங்கால் போடுங்க. இல்லை சிஸ்டர் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, கண்களை மூடி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல 1 நிமிஷம் ஒரு பீஸ்ஃபுல்லாக தனியாக இருக்கிற இடத்துல போய் நின்று இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக கூட ட்ராவல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் ப்ளே பண்ணி கேளுங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க போகிறார். எப்போனா நீங்கள் அறிக்கையிடணும். என்னென்ன பாவம் செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தானேங்க தெரியும். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பாவம் செஞ்சன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னென்ன பாவங்கள் செய்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் என்னோடு கூட இந்த ப்ரேயரில் ஜெபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த மெசேஜை கேட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க அப்பா. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா? இந்தந்த காரியங்கள் இந்த வேலையில் நீங்கள் என்னென்ன பாவங்கள் செய்தீரோ அந்த ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவரே இதை நான் தெரியாத பண்ணிட்டேன், நான் மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் வாயினால் அறிக்கை செய்ய போகிறீங்க. ஆண்டவர் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தரப்போகிறார், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? என்ன பாவத்துக்கு, கெட்ட
வார்த்தை உங்கள் வாயிலேருந்து புறப்பட்டு கொண்டே இருக்குதா, இனி அதுலேருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். இதில் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் என்னென்ன காரியம் தவறுதலான வீடியோ பார்க்குறீங்களா, இன்றைக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். நான் ஒரு சில காரியம் தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பாவம் செய்தீங்களோ அதை அறிக்கையிடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பா தேவனே, மனம் இறங்கி அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என்னையும் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களில் இருந்தது உண்டானால் இப்பொழுதே அப்பா எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அப்பா நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறதே. ஆம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் கழுவி அப்பா ஒரு புதிய வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காய் சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த பாவங்கள் விட முடியாத தவிக்கிறார்களோ, நான் விடணும்னு ஆசைப்படுறேன் என்னால் முடியலன்னு சொல்லி கலங்கியிருக்கிறார்களோ, இப்பொழுதே அப்பா அதிலிருந்து ஒரு விடுதலை, மதுபானத்திலேருந்து ஒரு விடுதலை, போதை வஸ்துலேருந்து ஒரு விடுதலை, சிகரெட் பழக்கத்திலேருந்து ஒரு அப்பா அந்த பழக்கத்தை விடும்படியாய் ஒரு விடுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் தந்து கொண்டிருப்பதற்காய் உம்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் மனம் கசந்து தான் செய்தது தவறு என்றதை அப்பா அறிக்கையிட்டார்களோ அவர்களுக்கு நீ முழு விடுதலை கொடுத்ததற்காய் உம்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். வருகிற நாட்களில் இன்னும் நிறைய வீடியோ நம்ம இதை குறித்து பார்ப்போம். ஒவ்வொரு பாவம்னா என்ன, அதோட விளைவு என்ன, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சிஸ்டர் இதுக்கே எங்களால் முடியல அப்படின்றீங்களா? இல்லை பிரியமானவர்களே, சின்ன சின்ன காரியங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். கஷ்டம்தான், நம்ம ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை புதிய காரியம் செய்ய போகிறார், ஒரு புதிய மாற்றம். நம்ம பாவம் செய்தால் எப்படிங்க இருப்போம்? தலை குனிஞ்சு போவோமா? நம்மளால் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பாவம் செஞ்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? இவனா ஐயோ அப்படின்வாங்க. இதே நீங்கள் பரிசுத்தமாக இருந்து அந்த ரோட்டில் நீங்கள் நடக்கும்போது எப்படி இருக்குங்க? நீங்களே உங்களுக்குள்ளாரே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் பாவத்தை இல்லை பரிசுத்தத்தை விரும்பி நீங்கள் செல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ ஆல். வருகிற நாட்களில் இன்னும் நிறைய நம்ம வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.